வணக்கம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சரி, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கடலூர் அஞ்சலை அம்மாள் பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்புறம் ஓகே, கடலூர் அஞ்சலை அம்மாள் பார்த்தோம். அப்புறம் அம்புஜத்தம்மாள் பார்த்தாச்சு, அசலாம்பிகை அம்மையார் பார்த்தாச்சு, அப்புறம் முத்துலட்சுமி ரெட்டி பார்த்தாச்சு இல்லையா? முத்துலட்சுமி ரெட்டி பார்த்துட்டோமா? முத்துலட்சுமி ரெட்டி பார்த்தாச்சு சார். தர்மம்மாள் பார்த்தாச்சு. ஓகே, அவ்வளவுதானே? வேற எதுவும் பார்க்கல இல்லையா? அவ்வளவுதான் சார் பார்த்தோம். இதெல்லாம் படிச்சாச்சுங்களா? லீடர்ஸ் எல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்க, சூப்பர். சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन அரவிந்த் உங்களுக்கு தான். நம்ம கடலூர் அஞ்சலை அம்மாள் காந்தியை மீட் பண்ணது எந்த இயர்ல? கடலூர் அஞ்சலை அம்மாள் காந்தியை மீட் பண்ணது சொல்லுங்க அரவிந்த். படிக்கல சார். ஏன் படிக்கலீங்க? டைம்ல ஓகே. செஞ்சுச்சாமா? காந்தி தானே சார் அவங்கள போய் விசிட் பண்ணாரு ஜெயில? இல்லைங்க, அது அதுக்கு முன்னாடியேவா? இல்ல, ஜெயில மீட் பண்ணதுக்கு அப்புறம் 1920லயாங்க சார்? இல்ல, முதல்ல அவங்க இந்த பாலிடிக்ஸ்ல வந்ததே 1921ல தான் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு முறை கோயம்புத்தூர்ல வந்துட்டு வந்தாருன்னு சொல்லியிருப்போம் இல்லையா கதையில? சரி, காந்தி காந்தி விசிட்டட் டு them in வேலூர் ஜெயில் தான் சார் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 1934ல காந்தி கோயம்புத்தூர் அப்பதானே வந்தபோது தானே அவரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் மீட் பண்ணுவாங்க. கருப்பு நிற உடை அணிந்து காந்தியை போய் மீட் பண்ணிட்டு வருவாங்க. ஆமா சார், 34 அது. அவங்க வந்து பட்டம் கொடுப்பாங்க, சவுத் இந்தியாஸ் ஜான்சி ராணின்னு. அதேதான். ஓகே, சரி. அடுத்து லதீஷ், உங்களுக்கு நம்ம 1806ல வேலூர் ரிவோல்ட் நடந்தது இல்லையா? அந்த வேலூர் புரட்சியில அந்த திப்பு சுல்தானோட மூத்த பையன் முக்கியமான அவரோட பேர் என்ன? அவரோட பேர் வந்து அலின்னு வரும் சார். முகமது அலி சார். இல்ல சார், சொல்லுங்க, எனக்கு புரியல. அதாவது 1806 வேலூர் ரிவோல்ட் நடந்தது. அந்த புரட்சிக்கு முக்கியமான காரணம் அந்த திப்பு சுல்தானோட மூத்த பையன். அந்த பையனோட பேர் என்ன சார்? பதே ஹைதர் அலி சார். பட்டே ஹைதர். ஓகே. சரி, மூணாவது ஆங்கிலோ மைசூர் பார்க்கல இல்லையா? ஓகே, சரி. நம்ம அம்புஜத்தம்மாள் வந்து ஒரு அமைப்பு தொடங்கியிருப்பாங்க இல்லையா? அந்த அமைப்போட பெயர் என்ன? 1948ல அம்புஜத்தம்மாள். ஸ்ரீனிவாச காந்தி நிலையில ஒரு அமைப்பு தொடங்கி இருப்பாரு. அது வந்து இங்கிலீஷ், அதாவது பல மொழிகள் வந்து எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு நிறைய மொழி தெரியும் சார். அந்த மொழி வந்து எல்லாத்துக்கும் சொல்லி தரணும்ட்டு ஸ்ரீனிவாச காந்தி நிலையம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார்.
சரி, அவங்களோட புக் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அம்புஜித் அம்மாளோட ரொம்ப ஃபேமஸான புக். நான் கண்ட பாரதம். ஓகே. சரி, அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம பார்க்கறது மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். சரி, இவங்களோட காலம் 1883 இருந்து 1962 ஆண்டு வரைக்கும். இந்த மூவலூர் அப்படிங்கிறது அது அவங்க பிறந்த இடம் இல்ல. அவங்க பிறந்த இடம் அப்படிங்கிறது திருவாரூர். பிறந்த இடம் திருவாரூர். ஓகே, பிறந்த இடம் திருவாரூர். அவங்க வளர்ந்த இடம் தான் மூவலூர். சரியா? வளர்ந்த இடம் மூவலூர், பிறந்த இடம் திருவாரூர். நமக்கு இதுவே டைரக்டா கேள்வியில கேட்கறதான் பலமுறை. மூவலூர் ராமமிர்தம் அம்மையார், அப்போ ராமமிர்தம் அம்மையார் பிறந்த இடம் எது அப்படின்னு நமக்கு பேர் உடனே மூவலூர்ன்ற பேர் தான் ஞாபகம் வரும். அதனால அப்படியே போட்டுறது. ஆனா பிறந்த இடம் இது வரல. பிறந்த இடம் திருவாரூர், வளர்ந்ததுதான் மூவலூர் அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில பிறந்த ஒருத்தங்க. அதனால இவங்க ஃபேமிலியில இவங்களை வளர்க்கறதுக்கு வழி இல்லை. அந்த காரணத்தினால இவங்களுக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது, 5 இயர்ஸ் ஓல்டு, யாரு மூவலூர் ராமமிர்தம் அம்மையாருக்கு 5 வயது இருக்கும்போது இந்த அம்மாவை வளர்க்க முடியாம வித்துட்டாங்க. சோல்டு டு தேவதாசி ஃபேமிலி. தேவதாசி குடும்பத்திற்கு விற்கப்பட்டார். எவ்வளவு ரூபாய்க்கு? 10 ரூபாய்க்கு, 10 rupeesக்கு. சோல்டு டு தேவதாசி ஃபேமிலி ஃபார் 10 rupees, 10 ரூபாய்க்கு வித்தாச்சு. சரி, தேவதாசி அப்படின்னா அவங்களோட டியூட்டி என்ன? அவங்களுக்கு மியூசிக், டான்ஸ் எல்லாம் தான் அவங்களோட வேலைகளா இருக்கு, ஆடலும் இசையும். அப்போ இதை கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் தேவை இல்லையா? இந்த இசையும் ஆடலையும் கற்றுக் கொடுப்பதற்காக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட அந்த டீச்சரோட பேர் தான் சுயம்பு. சரி, இப்போ இந்த சுயம்பு அப்படிங்கிற டீச்சர் தான் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குறாரு. இவங்களுக்கு ஒரு 16-15 வயசு வரும்போது இவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க வீட்டுல. யாருக்கு? மூவலூர் ராமமிர்தம் அம்மையாருக்கு. அப்போ திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய நபரோட வயது என்னன்னு கேட்டா அவருக்கு 60 வயது. அப்போ அந்த திருமணத்துல துளியளவு விருப்பம் இல்லாம கடைசியில சுயம்பு அப்படிங்கிற இந்த டீச்சரை திருமணம் முடிச்சிட்டாங்க மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். யாரோட? நம்ம மூவலூர் ராமமிர்தம் அம்மையாருக்கும் சுயம்பு அப்படிங்கிற ஆசிரியருக்கும் திருமணம் முடிஞ்சது. சரி, அப்போ இவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த தேவதாசி முறையில வளர்க்கப்பட்டதுனால, இன்னொன்னு, இப்ப நம்ம தேவதாசி முறைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த தேவதாசி முறையில இன்னைக்கு நம்ம 1008 கம்யூனிட்டி சொல்றோம். அப்போ இந்த தேவதாசி முறையிலையும் ஏதோ ஒரு கம்யூனிட்டியை தானே உட்படுத்தி இருக்கணும் இல்லையா? இது எந்த கம்யூனிட்டியில உள்ள மக்களை இந்த தேவதாசி முறையில உட்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா இசை வேளாளர் அப்படிங்கிற கம்யூனிட்டி. இதுவும் கேள்விதான். இசை வேளாளர் அப்படிங்கிற ஒரு ஜாதியைத்தான் தேவதாசி முறைக்கு ஆட்படுத்தியிருக்காங்க அந்த காலகட்டத்துல. சரி, இப்போ வளர்க்க வழி இல்லாத காரணத்தினால தேவதாசி குடும்பத்துல விற்கப்பட்டு ஆசிரியர் டான்ஸ் மியூசிக்கும் கத்துக் கொடுக்கறது நியமிக்கப்பட்ட சுயம்புவையும் திருமணம் முடிச்சாச்சு. இப்படின்னு வாழ்க்கை போனாலும் எப்படியாவது இந்த தேவதாசி முறையை ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிறது அந்த அம்மாவோட எண்ணம். அதனால 1917 ஆண்டு மயிலாடுதுறையில பயங்கரமான போராட்டம். மயிலாடுதுறை என்ன போராட்டம்? தேவதாசி முறை எதிர்ப்பு போராட்டம். ஆன்டி தேவதாசி புரொட்டஸ்ட். ஆன்டி தேவதாசி புரொட்டஸ்ட், தேவதாசி முறை எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. இதை லீட் பண்றது யாரு? நம்ம மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். இது தேவதாசி முறையை எதிர்த்து நடந்த பயங்கரமான போராட்டம் 1917. அதுக்கப்புறம் 1920 காலகட்டத்துல இங்க காந்தி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். அதாவது ஒத்துழையாமை இயக்கம். இத ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் காந்தி இங்க 1921 காலகட்டத்திலயும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. வந்த போது மதுரைக்கு வந்துதான் முடிவு பண்ணிட்டாரு, நாம உடுத்திருக்கக்கூடிய இந்த உடை கூட ஏழை மக்கள்ல ஒருத்தருக்கு இந்த மாதிரி உடை கூட கிடைக்கிறது இல்லை. அப்போ நம்ம அவனோட உடையை தான் நாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரைகுறை ஆடைக்கு மாறினார். அப்படி மாறினதுக்கு அப்புறம் தான், அது மட்டும் இல்லாம காந்தி சொன்னது என்ன அப்படின்னா,
என்னைய பின்பற்றக்கூடிய எல்லாரும் எளிமையான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு. உடனே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் என்ன பண்ணியாச்சு, அவங்க வாழ்ந்த ஒரு பெரிய வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குடிசை வீடு அமைச்சு அந்த குடிசை வீடுக்கு வெளியில ஒரு போர்டு வச்சாங்க. என்ன போர்டு அப்படின்னா, காதி வியரர்ஸ் only should come inside. கதர் ஆடை அணிபவர்களுக்கு மட்டுமே அனுமதி. கதர் ஆடை அணிபவர்களுக்கு மட்டுமே அனுமதி, உள்ளே அனுமதி அப்படின்னு ஒரு போர்டும் வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு காந்தியின் தீவிரமா பின்பற்றின ஒருத்தங்க நம்ம மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அதுக்கப்புறம் 1925ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில மீண்டும் இதே தேவதாசி முறை எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. 1925 மயிலாடுதுறையில ஆன்டி தேவதாசி புரோட்டஸ்ட். இந்த ஆன்டி தேவதாசி புரோட்டஸ்ட இங்கேயும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வழி நடத்துறாங்க. ஆனா இதுல கலந்துக்கிட்ட முக்கியமான லீடர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, ஐயா ஈ.வே. ராமசாமி, அதாவது பெரியார், இரண்டாவது திருவிக, இப்படின்னு முக்கியமான தலைவர்கள்லாம், மிகப்பெரிய தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதனால இந்த மாநாடு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. இது 1925ல. அடுத்து இந்த போராட்டத்தோட விளைவு தான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் முத்துலட்சுமி ரெட்டியில. 1927ஆம் ஆண்டு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதை நியமிக்கப்பட்ட முத்துலட்சுமி ரெட்டி 1929ஆம் ஆண்டு தேவதாசி முறை எதிர்ப்பு மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த பில்லு தேவதாசி எபோலிஷ்மென்ட் பில். இது 1930ல பார்ஷியலா சக்சஸ் ஆச்சு, முழுமையா அல்ல. 1947ல முழுமையா சக்சஸ் ஆச்சு. அப்போ நமக்கு இந்த தேவதாசி போராட்டங்களை முன்னெடுத்தது யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் முக்கியமான கேரக்டர். ஆனா இங்க பதவியில இருந்தது யாரு? முத்துலட்சுமி ரெட்டி. அதனால இவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு இந்த பதவி உதவியா இருந்தது. சரியா? புரிஞ்சது இல்லையா? ஓகேவா? ஹலோ, புரிஞ்சது இல்லையா? நான் பேசுறது கேக்குதா சார்? அந்த 1930ல ஒரு தடவை சொல்லுங்க. 1929ல அவங்க பில் பாஸ் பண்ணாங்க. 1930 பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 1930ல பார்ஷியலா பில் சக்சஸ் ஆச்சு. இது நம்ம ஏற்கனவே முத்துலட்சுமி ரெட்டியில சொல்லியிருப்போம். ஆமா 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 படிச்சிருக்கோம். ஏன்னா அங்க எல்லாத்தையுமே கோவிலை விட்டு வெளியே போச்சுன்னா அது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. அதனால விருப்பம் இருக்கிறவங்க கோவிலை விட்டு, இல்ல அப்படின்னா நீங்க கோவிலே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் 1931ல முத்துலட்சுமி ரெட்டி அவ இல்லம் அப்படிங்கிறவங்க தொடங்கியிருக்கான்னு பார்த்தோம் இல்லையா? இது ஏற்கனவே சொன்ன கதை. ஓகே, சரி. இப்போ காந்தி வழிய பின்பற்றின ஒரு ஆளு, தேவதாசி முறையை எதிர்த்து தீவிரமா போராடின மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் 1937 காலகட்டத்துல இங்க இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கம், இந்திய நேஷனல் காங்கிரஸ், முதன் முறையா எலெக்ஷனை சந்திச்சது. அவங்களோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இந்த எலெக்ஷனை மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சது. நம்ம மெட்ராஸ் மாகாணத்தோட சிஎம்மா இருந்தது, மெட்ராஸோட சிஎம் ஐயா ராஜாஜி. அவர் தான் சிஎம்மா இருக்கிறார். இவர் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிறது. ஹிந்தி அனைத்து பள்ளிக்கூடங்களிலேயும் கட்டாயம் இப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். உடனே இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திற்காக 1938ஆம் ஆண்டு இந்த ஹிந்தியை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக திருச்சியில உறையூர் அப்படிங்கிற இடம், அங்க இருந்து நடைபயணம் நம்ம சென்னை வரைக்கும். இந்த நடைபயணம், இந்த ரேலி, திருச்சியில இருந்து சென்னை வரைக்கும் இந்த ரேலி போறது எல்லாம் நிறைய தலைவர்கள் போறாங்க. அதுல மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் ஒன் ஆஃப் தி மெம்பர். இந்த திருச்சியில இருந்து சென்னை வரைக்கும் முழுவதையும் நடந்தே போன ஒரு பெண் தலைவர் யாரு அப்படின்னா நம்ம மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் ரேலி. அவங்களும் கலந்து கொண்டார்கள். இன்னொன்னு, இது எவ்வளவு நாள் நடந்தது அப்படின்னா 42 நாட்கள் நடைபயணம், 42 days, 577 மைல்ஸ். இவ்வளவு நடந்து போயிருக்காங்க இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 42 நாட்கள், 577 மைல்கள் நடைபயணம். இப்படின்னு இவங்களோட பயணம் எப்போ வரைக்கும் இருந்தது அப்படின்னா 1949ஆம் ஆண்டு வரைக்கும். கூடவே யாரோட டிராவல் பண்ணாங்கன்னா ஐயா பெரியார். ஏன்னா அவர் தானே இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை வழி நடத்துறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, 1949ல ஐயா பெரியார் மணியம்மை அப்படிங்கிறவங்களோட இரண்டாவது திருமணத்தை முடிச்சார்.
உடனே மூவலூர் ராமமிர்தம் அம்மையாரால இதை ஏத்துக்கவே முடியல. அது எப்படி ஒரு இளம் வயது பெண்ணை இவ்வளவு வயதான ஒரு நபர் திருமணம் முடிக்கலாம், இது நம்மளுடைய கொள்கைக்கு ஒத்து வராது அப்படின்னு இதே 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம், டிஎம்கே. இந்த பார்ட்டியில இணைஞ்சிட்டாங்க, ஜாயிண்ட் வித் டிஎம்கே. யாரு? மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் ஜாயிண்ட் வித் டிஎம்கே. மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். இப்படியே டிராவல் பண்ணாங்க 1962ஆம் ஆண்டு வரைக்கும். பின்ன 1962ல அந்த அம்மா இறந்தும் போயிட்டாங்க. இது போக அந்த அம்மா இந்த தேவதாசி முறையில இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் அனுபவிச்சதுனால அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க, தாசிகளின் மோச வலை. தாசிகளின் மோச வலை அல்லது மதிப்பெற்ற மைனர். மதிப்பெற்ற மைனர், இது அந்த ஃபுல் நேம், இந்த புக்கோட ஃபுல் நேம் இதுதான், தாசிகளின் மோச வலை அல்லது மதிப்பெற்ற மைனர். இது போக 1962ஆம் ஆண்டு இந்த அம்மாவுக்கு அறிஞர் அண்ணாதுரை கொடுத்த பட்டம் தான் ஆனிபிசன்ட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் ஆனிபிசன்ட். ஆனிபிசன்ட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் ஆனிபிசன்ட் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது 1962. பட்டத்தை கொடுத்தவர் அண்ணா. இப்படின்னு இவங்களுடைய வாழ்க்கை 1962ஆம் ஆண்டோடு முடிஞ்சது, மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். அடுத்து நாம பார்க்க வேண்டியது வைமு கோதை நாயகி அம்மா. வைமு, இது முடிஞ்சது. கோதை நாயகி அம்மா இவங்களோட காலம் 1901ஆம் ஆண்டிலிருந்து 1960ஆம் ஆண்டு வரைக்கும். சரி, வைமு அப்படிங்கிறது என்னன்னா வைத்த மாநிதி, மூ ஃபார் முடும்பை. இது அவங்களுடைய குடும்ப பெயர், வைத்த மாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள். வைத்த மாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள். சரி, இந்த அம்மா என்ன கேரக்டர், எந்த மாதிரியான சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னா, முதல் காரணம் இவங்களுக்கு எழுத படிக்க எதுவுமே தெரியாது. ஆனா இவங்களுக்கு இந்த கதை சொல்ற விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. அப்போ இந்த கோதை நாயகி அம்மாளோட ஒரு தோழி, ஃப்ரெண்டு, அவங்க பேரு பட்டம்மாள். இந்த பட்டம்மாள்கிட்ட தன்னுடைய கதைகளை சொல்றதா இவங்க வேற, பட்டம்மாளுக்கு எழுத படிக்க தெரியும். அப்போ தன்னுடைய கதைகளை இந்த அம்மா மூலமா கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பிற்காலத்துல இவங்களும், இந்த பட்டம்மாள் தான் இவங்களுக்கு தமிழ் கத்துக் கொடுத்தது. அப்போ பட்டம்மாள் ஒரு தோழி மட்டுமல்ல, அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த நபரும் பட்டம்மாள் தான். கோதை நாயகி அம்மாள் லேர்ன்ட் தமிழ் ஃப்ரம் பட்டம்மாள். பட்டம்மாளிடமிருந்து தமிழை கற்றுக்கொண்டார் கோதை நாயகி அம்மாள். பட்டம்மாளிடமிருந்து தமிழை கற்றுக்கொண்டார் கோதை நாயகி அம்மாள். இப்படின்னு தமிழை கத்துக்கிட்டு தன்னுடைய நாவல்களை எழுத ஆரம்பிச்சாங்க. 1925ஆம் ஆண்டு அவங்களுடைய முதல் நாவல் வைதேகி. வைதேகி இது அவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல், முதல் நாவல். இது வெளியானது, அதாவது ஒரு நாவல் அப்படிங்கிற விஷயத்த நாம பத்திரிகையில வாரம் ஒரு தொடர் மாதிரியும் வெளியிடுறது இல்லையா? அந்த மாதிரி வைதேகி அப்படிங்கிற நாவல் எந்த பத்திரிகையில வெளியிடப்பட்டது அப்படின்னா மனோரஞ்சனி. மனோரஞ்சனி அப்படிங்கிற இதழ்ல தான் முதல்ல வெளியிடப்பட்டது. இந்த மனோரஞ்சனி அப்படிங்கிற இதழோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா வடுவூர் துரைசாமி ஐயங்கார் அப்படிங்கிறவர். வடுவூர் துரைசாமி ஐயங்கார், இவர் தான் இந்த பத்திரிகையோட ஃபவுண்டர். இந்த மனோரஞ்சனியோட ஃபவுண்டர், நிறுவனர் யாருன்னு கேட்டா வடுவூர் துரைசாமி ஐயங்கார். இவர் தொடங்கின இந்த மனோரஞ்சனியில தான் இந்த கோதை நாயகி அம்மாளோட வைதேகி அப்படிங்கிற முதல் நாவல் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவந்தது. அப்போ இந்த வைதேகி அப்படிங்கிற நாவல் தான் அதாவது நம்ம வைமு கோதை நாயகி அம்மாள் தன்னுடைய எழுத்துக்களை எந்த இதழ் மூலமா வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அது மனோரஞ்சனி. சரி, இதுலதான் ரொம்ப நாள் உதவிகரமா இருந்தது. வடுவூர் துரைசாமி ஐயங்கார்ன்றவர் பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்ம வைமு கோதை நாயகி அம்மாளுக்கு. இப்படிதான் இவங்களோட வாழ்க்கை எழுத்து மூலமா தான் வெளியுலகத்துக்கு வர ஆரம்பிச்சது.
அதுக்கப்புறம் தான் 1925க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனோரஞ்சனி அப்படிங்கிற பத்திரிகை டவுன் ஆக ஆரம்பிச்சது. அப்போ நமக்குன்னு ஒரு இதழ் இருந்ததுன்னா நாமளே நம்ம கதைகளை வெளிக்கொண்டு வரலாம் இல்லையா? அப்ப அதற்கு என்ன வழி? நாமளே ஒரு இதழை தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஜெகன் மோகினி அப்படின்னு ஒண்ணு தொடங்கினாங்க. ஜெகன் மோகினி. இந்த ஜெகன் மோகினி இவங்களுடைய கதைகளையும் நாவலையும் வெளிவரப்புறதுக்கான ஒரு இதழ், ஜேர்னல். அதாவது இப்ப ஆனந்த விகடன் வாரத்துக்கு வருது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இதழ். இது ஒண்ணு. இது போக ஜெகன் மோகினி. இது போக நந்தவனம் அப்படின்னு ஒரு பத்திரிகை. நந்தவனம் இது எதுக்கு அப்படின்னா, பெண்கள் யாரா வேணாலும் இருக்கட்டும், ஏதோ ஒரு கருத்தை இந்த சமுதாயத்துக்கு சொல்ல விரும்பினா அந்த பெண்களுக்காகவே தொடங்கப்பட்ட ஒரு இதழ் தான் நந்தவனம். இது ஒன்லி ஃபார் விமன் ரைட்டர்ஸ், பெண் எழுத்தாளர்களுக்காகவே தொடங்கப்பட்டது. ஒன்லி விமன் லவர்ஸ். சரி, விமன் ரைட்டர்ஸ்னு கூட போட்டிருக்கோம், விமன் ரைட்டர்ஸ். அப்ப நந்தவனம் அப்படிங்கிறதும் ஜெகன்மோகினி அப்படிங்கிறதும் தொடங்கப்பட்டது வைமு கோதைநாயகி அம்மாளால. மனோரஞ்சனி மட்டும்தான் வடுவூர் துரைசாமி ஐயங்கார். சரியா? இப்படின்னு நிறைய நாவல் எழுதியிருக்காங்க. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா 115 நாவல் எழுதியிருக்காங்க வைமு கோதைநாயகி அம்மாள். பயங்கரமான பிரபல நாவல் எழுத்தாளர். இன்னொன்னு, இந்த நாவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே மெஜாரிட்டி இன்வெஸ்டிகேட்டிங் நாவல்ஸ் தான். அதாவது துப்பறியும் புதினமாகத்தான் எல்லாமே இருந்திருக்கு. இன்வெஸ்டிகேட்டிங் நாவல்ஸ், துப்பறியும் புதினங்கள் தான் எல்லாம். இப்படி எல்லாம் நாவல்ல பயங்கர எழுத்தாளரா இருந்ததுனாலதான் இந்த அம்மாவுக்கு கிடைச்ச பட்டம் நாவல் ராணி அப்படிங்கிற பட்டமும் கதா மோகினி அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சது. நாவல் ராணி, கதா மோகினி. இது இவங்களுக்கு கிடைச்ச பட்டம். சரி, இவங்க இப்ப நம்ம சொல்றத பார்த்தா தன்னுடைய கதைகளையும் கட்டுரைகளும் தானே பத்திரிகையில எழுத பயன்படுத்திருக்காங்க. நம்ம நாடு சுதந்திரத்துக்கு இவங்க என்ன போராடுறாங்க அப்படின்னு கேட்டா, 1932ஆம் ஆண்டு லோதியன் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு பிரிட்டிஷ் ஃபார்ம் பண்ணாங்க. லோதியன் கமிட்டி, லோதியன் குழு, லோதியன் கமிட்டி. சரி, இந்த குழு எதுக்கு லோதியன் கமிட்டி அப்படிங்கிறதுனா, இப்போ இந்தியா அப்படிங்கிற இவ்வளவு பெரிய நாட்டுல 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டு 1920ஆம் ஆண்டு இந்த இந்தியா முதல் தேர்தலை சந்திச்சது. சரி, இந்த தேர்தல்ல எல்லாருக்குமான வாக்குரிமை கிடைச்சதா? கண்டிப்பா இல்ல. அப்போ முக்கியமா பெண்களுக்கும் பெரிய அளவுல வாக்குரிமை இல்ல. சொத்து பத்து இருக்கிற ஆளுக்கு தான் வாக்குரிமை இருக்குது. அப்புறம் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 1921ல பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சது. இந்த ஒரு வார்த்தையில எல்லாமே அடங்கிடுச்சா? பெண்கள் அப்படின்னா எல்லாத்துக்கும் இல்ல. பெண்கள்லயும் யாரெல்லாம் படிச்சவங்க இருக்காங்க, சொத்து நிறைய இருக்கு, இவங்களுக்கு தான் வாக்குரிமை, எல்லாத்துக்கும் கிடைக்கல. இன்னொன்னு, இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னும் எந்தெந்த வழியில எல்லாம் நம்ம இந்த மக்களை டிவைட் பண்ணலாம், ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள்லையும் பாகுபாடை உண்டு பண்றாங்க. அதே மாதிரி டிப்ரெஸ்ட் கிளாஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு, இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? பிரிவினை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த லோதியன் கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம 1919ல யாருக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணியாச்சு. 1919ல பணம் இருக்கிறவங்க, படிச்சவங்க, இப்படித்தான் கொடுத்துட்டு இருந்தோம். பெண்களுக்கும் இல்ல, ஒண்ணும் இல்லை. அப்போ உங்களோட வேலை என்ன? இந்த கமிட்டியோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கமிட்டிக்கு இன்னொரு பேரு பிரான்சைஸ் கமிட்டி அப்படின்னு பேரு. அதாவது இங்க யாருக்கெல்லாம் நாம வாக்குரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறதான். இதுல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பிரிச்சு இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளவு, அந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளவுன்னு இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய அனைத்து ரெக்கமெண்டேஷனுமே எப்படி இருக்குன்னா, இந்தியா ஒன்றுபட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இவங்களை எதிர்த்து, இந்த குழுவை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்குது 1932ல. அந்த போராட்டத்துல ஒன் ஆஃப் தி மெம்பர் தான், ஒட்டுமொத்தமா இவங்க தான் தலைமை தாங்கினதுல நிறைய பெண்களோட அமைப்பு தான் போராடினது. அதுலயும் நம்மள ஒரு ஆள் தான் நம்ம இந்த வைமு கோதைநாயகி அம்மாள். அப்போ இவங்களோட போராட்டம் அகெயின்ஸ்ட் லோதியன் கமிட்டி, லோதியன் குழுவை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடந்தது. அப்போ இந்த போராட்டத்தை வழிநடத்தினது, அதாவது ஒட்டுமொத்தமா யார் அப்படின்னா ஃபுல்லா விமன் கேட்டகரி தான், விமன் லீடர்ஸ். ஏன்னா ஏற்கனவே 1917 பெண்கள் அமைப்புகள்லாம் தொடங்கப்பட்டிருந்தது. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் போராடுறாங்க. அப்ப இவங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபு, விமன் இப்படின்னு எந்த பாகுபாடு பார்க்க வேண்டாம். ஒரே இதா யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ வச்சுட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க லோதியன் கமிட்டி என்ன சொல்லுது? பணம் இருக்கிற ஓட்டு போடணும் அப்படின்னு திரும்ப அதே மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்மளை பிரிவினைக்கு தான் வழிவகுக்குது.
நம்ம நாடு பிரிஞ்சு போகக்கூடாது. எல்லாத்துக்கும் காமனா ஜாதி மதம் எதுவுமே வேண்டாம். இப்ப நம்மகிட்ட இருக்கு இல்லையா, 18 வயது பூர்த்தி ஆயிடுச்சுன்னா ஓட்டு போடலான்னு. இந்த ஜாதியில 18 வயசும் அடுத்த ஜாதிக்கு 21 வயசு அப்படி இருக்கா? இல்ல. எல்லாத்துக்கும் உலகளாவிய அளவுல நமக்கு ஒரே ஏஜ், அந்த 18 அந்த மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி யூனிவர்சலா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வயதை வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது இந்த விமன் ஆர்கனைசேஷனோட போராட்டம். அதுல ஒன் ஆஃப் தி மெம்பர் தான் யாரு? வைமு கோதை நாயகி அம்மா. யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு எழுதிக்கங்க. வயது வந்தோர் வாக்குரிமை, யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். இதன் அடிப்படை வேணும்னு கேட்கறது விமன்ஸ், அதை கொடுக்க கூடாதுன்னு வேற வழியில பிரிவினையில ரெக்கமெண்ட் பண்றது யாரு? லோதியன் கமிட்டி. அப்படிப்பட்ட லோதியன் கமிட்டி எதிர்த்து எங்களுக்கு வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில தான் இந்த தேர்தல் நடக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட போராட்டம் பெண்களுக்கு. இப்படின்னு இந்த போராட்டத்துல ஈடுபட்டு தான் வேலூர் சிறைக்கு போனாங்க நம்ம வைமு கோதை நாயகிமார். வேலூர் ஜெயில் இப்போ 1932. இப்போ ஜெயிலுக்கு போயிருக்காங்க இல்லையா, வேலூர் ஜெயிலுக்கு. அங்க போன போது சும்மா இருந்தாங்களா? இல்ல, அங்கேயும் புத்தகம் எழுதினாங்க. அங்க எழுதப்பட்ட புத்தகம் தான் சோதனையின் கொடுமை. சோதனையின் கொடுமை, உத்தம சீலன். இதெல்லாம் அந்த சிறையிலே இருக்கும்போது எழுதப்பட்ட புத்தகங்கள். இது போக இது 1932 நடந்தது. அடுத்த முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னா 1948. இந்த அம்மாவால தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் மகாத்மாஜி சேவா சங்கம். மகாத்மாஜி சேவா சங்கம் இதுவும் பெண்களுக்கான ஒரு அமைப்பு தான். பெண்களை மேம்படுத்துறதுக்காக, கிராமப்புற பெண்களை, அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் மகாத்மாஜி சேவா சங்கம். இதுவும் தொடங்கினது வைமு கோதை நாயகி அம்மாள் தான். இப்படியெல்லாம் வாழ்ந்த இந்த வைமு கோதை நாயகி அம்மாள் இந்த 1956 ஆண்டு, அதாவது இந்த காலகட்டம் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம நாடு 1950 குடியரசு ஆயிடுச்சு. பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் நம்ம நாட்டை விட்டு போயாச்சு. இப்போ இந்த நாடு நம்மளுடைய புது சுதந்திர நாடு. இப்படிப்பட்ட தேசத்துல இங்க இருக்கக்கூடிய மக்களோட குறைஞ்சபட்சம் அன்னைக்கு மக்கள் தொகை அப்படிங்கிறது 60-70 கோடி இருந்திருக்கும். அப்படி அவ்வளவு மக்களுக்கும் ஒரு அரசாங்கம் தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு. நாம அதுக்கு தானே ஓட்டு போட்டு வைக்கிறோம். அந்த அரசாங்கம் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணணும், உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு. ஆனா 1952 முதலாவது பொது தேர்தல் நடந்து ஐயா ஜவஹர்லால் நேரு ஆட்சிக்கு வந்து அவரால் இதெல்லாம் பூர்த்தி பண்ணவே முடியல. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எப்படிதான் இந்த மக்களோட பசியை தான் நம்ம போக்கணுமே அப்படின்னு பயங்கரமான பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்துல 1956 ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் பூமி தான இயக்கம் அப்படின்னு பேரு. பூமிதான் மூமெண்ட் அல்லது பூதான் மூமெண்ட் அப்படிங்கிறது. இதை தொடங்கினவர் ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஆச்சாரியா வினோபாபாவை. இப்போ இந்த பூமிதான இயக்கத்துல யார்கிட்ட எல்லாம் நிலம் அதிகமா இருக்கும் அதை வாங்கி கொடுக்கறதுதான். இது 1956 தொடங்கினது. இப்போ கதை என்ன அப்படின்னா, இந்த வைமு கோதை நாயகி அம்மாள் பயங்கரமான கஷ்டப்பட்டு இருந்த காலகட்டத்துல கவர்மெண்ட், இந்த கதையை சொல்றேன் பூமிதான் மூமெண்ட் ஏன் சொன்னேன் அப்படின்னு, அரசாங்கம் கவர்மெண்ட் கேவ் 7 ஏக்கர் லேண்ட் டு கோதை நாயகி அம்மாள். கோதை நாயகி அம்மாளுக்கு அரசாங்கம் 7 ஏக்கர் நிலத்தை நன்கொடையாக வழங்கியது. கோதை நாயகி அம்மாளுக்கு அரசாங்கம் 7 ஏக்கர் நிலத்தை நன்கொடையாக வழங்கியது. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, 7 ஏக்கர் நிலத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நானே இந்த சுதந்திரத்துக்கு போராடின ஒரு தியாகி, எனக்கு எதுக்கு பணம், அந்தஸ்து இதெல்லாம். அதனால இந்த 7 ஏக்கர் நிலத்தையும் பூமிதான இயக்கத்துக்கே நான் நன்கொடையாக கொடுத்துறேன், அது இல்லாத மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு she donated 7 acre land to பூமிதான் மூமெண்ட். பூமிதான இயக்கத்திற்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது 7 ஏக்கர் நிலமும். இப்படி எல்லாம் வாழ்ந்த ஒருத்தங்க தான் வைமு கோதை நாயகி அம்மாள். அப்புறம் இந்த அம்மா 1960 ஆண்டு தெரியல தெரியலீங்களா? வந்துங்க, யாருக்குமே தெரியலையா? யாருக்குமே ஸ்கிரீன் தெரியலையா? இப்ப தெரியுது.
1900 சரி, இப்படி வாழ்ந்த வைமு கோதை நாயகியம்மாள் 1960ஆம் ஆண்டு இறந்து போயிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய லீடர் பத்மாசினி அம்மாள். பத்மாசனி அம்மாள். பத்மாசனி அம்மாள் இவங்களோட பீரியட் 1897ஆம் ஆண்டிலிருந்து 1936ஆம் ஆண்டு வரைக்கும். இந்த பத்மாசினி அம்மாள் இவங்களோட ஹஸ்பண்டோட பேர் ஸ்ரீனிவாச வரதன். ஸ்ரீனிவாச வரதன். 2 பேருமே எங்க போனாலும் கப்பல்ல தான் எக்கச்சக்க போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஸ்ரீனிவாசன் வரதன் அப்படிங்கிறவர் 1921ஆம் ஆண்டு கள்ளுக்கடை மறியல் பண்ணது இல்லையா, அப்போவே போராடின ஒரு ஆள். டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட் அதுலயும் போராடி அப்பவே சிறைக்கும் போயிருக்காரு. அதனால இவரும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தான். இப்படின்னு 2 பேரும் ஃபேமிலியே சுதந்திரத்துக்காக போராடின ஒரு ஆள். இவங்களோட ஊர் அப்படிங்கிறது மதுரை. சரி, இப்போ இந்த பத்மாசினி அம்மாள் அப்படிங்கிறவங்க 1924ஆம் ஆண்டு ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. இவரும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்துதான், இருந்தாலும் முக்கியமான ஆளு இவங்க தான். என்ன அமைப்பு அப்படின்னா, சரி, 1924ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சிஸ்டர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு பேர். சிஸ்டர்ஸ் அசோசியேஷன் தமிழ்ல சகோதரிகள் கழகம் அப்படின்னு பேர். சிஸ்டர்ஸ் அசோசியேஷன், சகோதரிகள் கழகம். சரி, இந்த சகோதரிகள் கழகம் அப்படிங்கிற அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, 1920 காலகட்டத்துல இங்க சுதந்திரத்திற்கு போராடக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மி. அப்ப பெண்களை அரசியலுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு என்னதான் வழி அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த அமைப்பை தொடங்கி இந்த அமைப்புல நிறைய அரசியல் சார்ந்த பட்டிமன்ற விவாதங்கள் நடைபெற்றது. பொலிட்டிக்கல் டிபேட், அரசியல் சார்ந்த பட்டிமன்றங்கள் நடைபெற்றது. அப்போ அரசியல்ல பட்டிமன்றம் நடந்தது அப்படின்னா அரசியல் சார்ந்து விவாதங்கள் இன்னும் தீவிரமடையும். அப்பதான் நமக்கு இன்னும் ஆழமான சிந்தனை வரும். அப்படி சிந்திச்சாதான் இந்த சுதந்திர போராட்டத்துக்கு போராடணுன்ற ஒரு எண்ணமே வரும். அதனால அரசியல் ரீதியான பட்டிமன்றங்கள் நடத்தப்பட்டது ஒண்ணு. இரண்டாவது, இந்த அமைப்புக்கு வந்த பெண்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நாம அணிய வேண்டியது கதர் ஆடை தான் அப்படின்னு கதர் ஆடையை ஊக்குவித்தனர். காதியை ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. இப்படின்னு இந்த அமைப்போட நோக்கம் ஒண்ணு அரசியல் சார்ந்த பட்டிமன்றங்கள், இன்னொன்னு கதர் ஆடை ஊக்குவித்தல், காதி ப்ரொமோட் பண்றது. இதுதான் அவங்களோட நோக்கமா இருந்தது. அப்புறம் 1930ஆம் ஆண்டு இங்க சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்தது. சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த அமைப்பின் ஒரு பாட்டு தான் என்ன அப்படின்னா சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரக போராட்டம். இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறது தீவிரமடைஞ்ச போது இந்த போராட்டத்தை
நம்ம மதுரையில வழி நடத்தினது பத்மாசனி அம்மா. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு போராட்டம் நடக்குன்னா அதை சுத்தி பந்தோபஸ்துக்கு ஆட்கள் நிறைய இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்த போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த போராட்டத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னா, மெஜாரிட்டி இந்தியர்கள் அதிகமா இருக்காங்க. அப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாம் இன்னைக்கு சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருக்கோம் இல்லையா? அது யாருக்கு? எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். போலீஸ்காரனான உங்களுக்கும் சேர்த்துதான். அடுத்து வரக்கூடிய உங்களுடைய தலைமுறைக்கும் சேர்த்துதான். அதனால என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க இந்த உடைய ஆங்கிலேயர்கள்ட்டயே ஒப்படைச்சிட்டு எங்களோட சேர்ந்து போராட வாங்க அப்படின்னு போலீஸ்க்கு அறிவுறுத்துட்டாங்க. She advised police should resign their job and involve in national movement. காவல்துறை அதிகாரிகள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேசிய அளவிலான போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். காவல்துறை அதிகாரிகள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேசிய இயக்க போராட்டங்களில் பங்கெடுக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். இதுக்காக இந்த அம்மாவுக்கு ஒரு 6 மாத சிறை தண்டனை. சரி, இப்படி எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சிறைக்கு போயிட்டே இருக்காங்களே, இப்ப தன்னுடைய வாழ்க்கை தான் என்ன ஆனது? ஏன்னா இவங்க பிறந்ததே 1897. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வருடம் 1930. கிட்டத்தட்ட 32 வயது தான். இந்த 32 வயது காலகட்டத்து வரைக்கும் கிட்டத்தட்ட 3 முறை பிரெக்னண்டா இருந்து அந்த கருவும் கலைஞ்சு போச்சு. ஏன்னா போராட்ட களமா இருந்தாலும் சரி, தான் கர்ப்பமா இருந்தது கூட கவனம் இல்லாம இந்த சுதந்திரத்துக்கு போராடுறது மட்டுமே என்னுடைய நோக்கம் அப்படின்னு வாழ்ந்த ஒரு ஆளு இந்த பத்மாசினி அம்மாள். அப்புறம் இவங்க இருந்த அமைப்புகள் வேற என்னென்ன அமைப்புகள்ல இவங்க மெம்பர்ஸா இருந்தாங்க அப்படின்னா, 1921ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவாவால தொடங்கப்பட்ட பாரத மாதா ஆசிரமம். இதுலயும் நம்ம பத்மாசினி அம்மாளும் இந்த ஸ்ரீனிவாச வரதன் 2 பேருமே உறுப்பினராக இருந்தாங்க. பாரத மாதா ஆசிரமமும் அப்புறம் பாரத மாதா ஆசிரமத்துல பத்மாசினி அம்மாளும் நம்ம ஸ்ரீனிவாச வரதனும். இன்னொன்னு, இந்த பாரத மாதா ஆசிரமத்தை தொடங்கினது யாரு? அது சுப்பிரமணிய சிவா. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னொரு அமைப்பு பேர் என்ன அப்படின்னா தேச பக்த சமாஜம். இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதற்கான வரலாறு கூகுளே எங்கேயுமே இல்லை. ஆனா இந்த தேசபக்த சமாஜத்தையும் தொடங்கினது சுப்பிரமணிய சிவா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆர்டிகல்ல இருக்கு. அப்போ பாரத மாதா ஆசிரமம் அப்படிங்கிற ஒண்ணு, அதுலயும் 2 பேர் மெம்பரா இருந்தாங்க. தேசபக்த சமாஜம் இதுலயும் 2 பேரும் உறுப்பினர்களா இருந்தாங்க. யாரு? பத்மாசினி அம்மாள், ஸ்ரீனிவாச வரதன். இந்த 2 அமைப்புலையும் உறுப்பினராக இருந்திருக்காங்க. இப்படி வாழ்ந்த இந்த பத்மாசினி அம்மாள் 1934ஆம் ஆண்டு மூணான்பட்டி அப்படிங்கிற இடம், மூணான்பட்டி, அங்க இருந்த ஒரு 10 ஏக்கர் நிலத்தை பாரத மாதா ஆசிரமத்துக்கு நன்கொடையா கொடுத்தாங்க. 10 ஏக்கர் லேண்ட் டொனேட்டட் டு பாரத மாதா ஆசிரமம். 1934ஆம் ஆண்டு மூணான்பட்டியில் உள்ள 10 ஏக்கர் நிலத்தை பாரத மாதா ஆசிரமத்திற்கு நன்கொடையாக வழங்கினார். அடுத்து 1935ஆம் ஆண்டு மதுரையில தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கான பள்ளிக்கூடம் ஒன்றை நிறுவினார். டிப்ரஸ்டு கிளாஸ் பீப்புள், அவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடமும் கட்டப்பட்டது. இது 1935. இப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில இந்த நாட்டோட சுதந்திரத்துக்கு மட்டுமே போராடி ஒட்டுமொத்தமா 38 வயதுகளே வாழ்ந்த நம்ம பத்மாசினி அம்மாள் இறந்த வருடம் 1936. 97ல பிறந்திருக்காங்க, 36ல இறந்தும் போயிட்டாங்க. இப்படி வாழ்ந்த ஒருத்தங்க தான் இந்த பத்மாசினி அம்மாள். இந்த பத்மாசினி அம்மாள் தான் போராட்ட காலத்துல சொல்றது என்ன அப்படின்னா, இங்க ஆகிறதும் அழிக்கிறது 2மே பெண்ணாலதான். அதனால ஆக்குவோம் அழிக்குவோம், ஆக்குறதும் பெண் தான், அழிக்கிறதும் பெண் தான் இல்லையா? அதனால நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, ஆக்குவோம் சுயராஜ்யத்தை ஆக்குவோம், ஒழிப்போம் வெள்ளையனின் ஆட்சியை. இப்படியெல்லாம்
சொன்ன ஒரு ஆளு பத்மாசினி அம்மாள். ஆகுவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, நாம் சுயராஜ்யத்தை ஆக்குவோம், வெள்ளையனின் ஆட்சியை ஒழிப்போம் அப்படின்னு சொன்ன ஆளு பத்மாசினி அம்மாள். இப்படியெல்லாம் வீர தீரமா வாழ்ந்தவங்க 1936ஆம் ஆண்டு இறந்தும் போயிட்டாங்க. அடுத்து நாம பார்க்க வேண்டிய முக்கியமான லீடர் கேபி சுந்தராம்பாள். கேபி சுந்தராம்பாள் இவங்களோட காலகட்டம் 1908ஆம் ஆண்டிலிருந்து 1980ஆம் ஆண்டு வரைக்கும். சரி, இந்த கேபி சுந்தராம்பாள் யாரு, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க பிறந்தது ஈரோடுல இருக்கக்கூடிய கொடுமுடி அப்படிங்கிற இடம். கொடுமுடி தான் இவங்க பிறந்த இடம். அதனால இவங்களுக்கு ஒரு பட்டமும் இருக்கு, கொடுமுடி கோகிலம் அப்படிங்கிற பட்டம். கொடுமுடின்றது அவங்க ஊரு. அவங்களுக்கு கிடைச்ச பட்டம் கொடுமுடியின் கோகிலம் அப்படிங்கிற பட்டம். இந்த பட்டத்தை கொடுத்தது அறிஞர் அண்ணாதுரை. அண்ணா தான் கொடுத்திருந்தாரு. இன்னொன்னு, இந்த கேபி சுந்தராம்பாள் யாரு அப்படின்னா, பயங்கரமான பாடகி. அப்போவே லேக் கணக்கில் வாங்குற அளவுக்கு திறமையுள்ள ஒரு பாடகி. இவங்க திருமணம் முடிச்சுக்கிட்டது யாரு அப்படின்னா, அது ஒரு நடிகர். அவர் பேரு S.G. கிட்டப்பா. கேபி சுந்தராம்பாளோட கணவரோட பெயர் S.G. கிட்டப்பா. அவங்க பயங்கரமான சிங்கர், இவர் பயங்கரமான ஆக்டர். இப்படின்னு பாடகியும் நடிகரான S.G. கிட்டப்பாவுக்கு திருமணம் முடிஞ்சது. சரி, இந்த அம்மாவோட போராட்டம் என்னதான், எதுலதான் அப்படி போராடி இருக்காங்க அப்படின்னா, 1930ஆம் ஆண்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அதுல ஒரு பார்ட் சால்ட் சத்தியாகிரகா. இந்த சத்தியாகிரக போராட்டத்துல காந்தியை கைது பண்ணிட்டாங்க. காந்தி அரஸ்டட். காந்தி கைதாயிட்டான்ற செய்தி இந்தியா முழுக்க பரவுது. உடனடியா அது எப்படி நீங்க காந்தியை கைது பண்ணலாம் அப்படின்னு காந்திக்கு ஆதரவாகவும் ஆங்கிலேயனை எதிர்த்தும் ஒரு பாட்டு பாடப்பட்டது. அந்த பாட்டு தான் காந்தியோ பரம ஏழை சந்நியாசி. காந்தியோ பரம ஏழை சந்நியாசி. பரம ஏழை சந்நியாசி. கரஞ்சுதந்திர ஞான விஸ்வாசி. கரஞ்சுதந்திர ஞான விஸ்வாசி. இந்த பாடலை பாடியது கேபி சுந்தராம்பாள். காந்தியோ பரம ஏழை சந்நியாசி, கரஞ்சுதந்திர ஞான விஸ்வாசி. ஆனா இந்த பாட்டை எழுதினது யாரு அப்படின்னா, லிரிக் ரைட்டரா இருந்தது மதுரகவி பாஸ்கரதாஸ். மதுரகவி பாஸ்கரதாஸ். இன்னொன்னு, இன்னைக்கு யார் எழுதினாலும் பாட்டு பாடுறதுக்கு எல்லாம் தடை இல்லை. இன்னைக்கு ஐயா இளையராஜா அவருடைய பாட்டை யாராவது பயன்படுத்தி இருந்தா உடனே காப்பிரைட் இஷ்யூன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாது. அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. யார் எழுதுனா என்ன, நமக்கு தேவை சுதந்திரம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா போதும் அப்படின்னு சொல்லி 1930 காந்தியோட கைதை எதிர்த்து பாடப்பட்ட ஒரு பாட்டு காந்தியோ பரம ஏழை சன்னியாசி கரஞ்சுதந்திர ஞான விசுவாசி அப்படிங்கிறது. அடுத்து 1931 மார்ச் 23 இந்த உலகத்தின், அதாவது இந்தியாவின் ஆகச்சிறந்த தலைவர்கள்ல புரட்சிகர தலைவனா வலம் வந்தவர் பகத்சிங். அப்படிப்பட்ட பகத்சிங் இறந்த தேதி. பகத்சிங் இறந்த தேதி. இப்படி பகத்சிங் இறந்ததுமே இங்க நம்ம தமிழ்நாட்டுல என்னவா ரெஃப்ளெக்ட் ஆனது அப்படின்னா, நம்ம கேபி சுந்தராம்பாள் ஒரு பாட்டும் பாடியிருக்காங்க. சிறையில பகத்சிங்க தூக்குல போட்டுட்டாங்க. அந்த காரணத்தினால சிறையிலே பாரத மாதா கண்ணீர் வடித்தாள். சிறையிலே பாரத மாதா கண்ணீர் வடித்தாள் அப்படின்னு இதையும் பாடினது கேபி சுந்தராம்பாள். இது ஒரு பக்கம். அடுத்து 1935ஆம் ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டு 1937ஆம் ஆண்டு இங்க தேர்தல் நடந்தது. இந்த தேர்தல்ல முதல்ல இந்திய நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணது. இந்த காங்கிரஸ் சார்பா எல்லா இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்றது யாரு அப்படின்னா, ஒண்ணு ஐயா சத்தியமூர்த்தி, இன்னொன்னு கேபி சுந்தராம்பாள். சரி, என்ன காரணம் அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல ஐயா சத்தியமூர்த்தி முதல்ல சுயராஜ்ய கட்சியில இருந்தாரு. அப்புறம் 30க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க காங்கிரஸ்க்கே வந்துட்டாரு.
இப்ப ஐயா சத்தியமூர்த்தியும் கேபி சுந்தராம்பாளும் தான் இங்க ஓட்டு கேட்டு போறாங்க, எல்லாரும் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ கேபி சுந்தராம்பாள் பாடின ஒரு பாட்டு தான் ஓட்டுடையோரெல்லாம் கேட்டிடுங்கள், ஓட்டுடையோரெல்லாம் கேட்டிடுங்கள். இப்படின்னு தான் அங்க பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. இன்னொன்னு, ஒரு கட்சியோட கூட்டம் நடக்குது அப்படின்னா அங்க முதல்ல என்ன நடக்கும்? ஏதாவது முக்கியமான நம்மளுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். ஏன்னா வந்த மக்களுக்கு முதல்ல ஒரு நிகழ்ச்சியை ஒரு நல்ல விதத்தில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்பவும் ஒரு சில கட்சிகள் நடக்குது, சம்பந்தமே இல்லாத டான்ஸ் எல்லாம் போட்டு ஆட விட்டுருக்கீங்க. அது அரசியல் கட்சியும் கிடையாது, அது அரசியலும் கிடையாது. நாகரிகமா இருக்கிறது தானே அரசியல் இல்லையா? அப்போ எலெக்ஷன் நடத்தப்பட்டது 1937ல. இதுல வெற்றி அடையணும் எப்படியாவது காங்கிரஸ் அப்படின்னா இவங்க 2 பேர் பாடுபட்டாங்க. இப்படின்னு ஒரு வழியா ஐயா சிஎம்மா ஐயா ராஜாஜியும் வந்தாச்சு. ஆயிரத்தி 1937 தேர்தல் வெற்றி அடைகிறதுக்கு காரணம் சத்தியமூர்த்தி ஐயாவும் ஐயா கேபி சுந்தராம்பாளும். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லா இடத்துலயும் ஒரு மீட்டிங் நடந்தது அப்படின்னா அங்க கலை நிகழ்ச்சி நடக்கணும்னு. அதுக்கப்புறம் தான் தலைவர்கள் பேசுவாங்க. இப்போ இங்கேயும் அதே மாதிரிதான். ஐயா சத்தியமூர்த்தி பேசுறதுக்கு முன்னாடி அங்க பாடக்கூடிய பாட்டுகள் எல்லாம் யாரோடது அப்படின்னா கேபி சுந்தரம்பாள் தான். அந்த அளவுக்கு 1937 இருந்தது. அடுத்து 1958 நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது நாமினேட் பண்ணியிருந்தாங்க. 1958 சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இந்த அம்மாவோட பயங்கரமான ஒரு வரி என்ன அப்படின்னா, பயங்கர பிரபலமான ஒரு வரி. எவ்வளவோ இருந்தாலும் சரி இந்த ஒரு வரி பயங்கரமான பிரபலம். ஏன்னா அந்த அளவுக்கு தாக்கம். என்ன சொல்லியிருந்தது? நம்ம எல்லாரும் சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருக்கோம். போராடணும் எங்க போகிறோம்? ஜெயிலுக்கு போகிறோம். நம்ம எல்லாரும் மனசுல நிக்க வேண்டிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, போராட்டத்துக்கு பயப்படக்கூடாது. அப்படி சிறைக்கு போனோம்னா சிறை என்ன செய்யும்? நம்மள என்ன உயிரோட கொலை பண்ணிட போதா? இல்ல. அப்படின்னாலும் ஒருத்தர் 2 பேரை கொலை பண்ணலாம், எல்லாத்தையும் கொலை பண்ண முடியுமா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால சிறை என்ன செய்யும் அப்படின்னு ஒரு பாடலும் பாடப்பட்டது. இப்படியெல்லாம் வாழ்ந்த கேபி சுந்தராம்பாளுக்கு 1970ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டது. பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டது 1970. அப்புறம் அவங்க இறந்து போனது 1980. இதோட கேபி சுந்தராம்பாளோட வரலாறு முடிஞ்சுது. அடுத்து நாம பார்க்க வேண்டியது தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை 1898 இருந்து 1914 வரைக்கும் வாழ்ந்தார். 1898 இருந்து 1914. சரி, தில்லையாடி நம்ம ஊர் பேர் மாதிரி இருக்கு, வள்ளியம்மை நம்ம ஊர் பேர் தான். ஆனா பிறந்தது இந்த குழந்தை இங்குதானா? இல்ல. இந்த தில்லையாடி அப்படிங்கிறது வள்ளியம்மையுடைய பித்தர்கள் பிறந்த இடம். அது எங்க அப்படின்னா, அது யாரு அப்படின்னா, ஒண்ணு அவங்க அப்பா பேரு முனுசாமி, அம்மா பேரு ஜானகி. இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் வள்ளியம்மை. வள்ளியம்மை நம்ம நாட்டுல வச்சு பிறக்கல. இந்த முனுசாமியும் ஜானகியும் நம்ம நாட்டை விட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே இந்த நாடு சுதந்திரம் வாங்கல, நாம தொழில் விஷயமா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த நாட்டை விட்டு போகலாம் அப்படின்னு போனவங்க. அங்க போன போது பிறந்த குழந்தை தான் வள்ளியம்மை. வள்ளியம்மை இந்தியாவுல பிறக்கவே இல்லை. எங்க பிறந்திருக்காங்க? சவுத் ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கால ஜோஹன்னஸ்பர்க் அப்படிங்கிற இடம். ஜோஹன்னஸ்பர்க் அங்கதான் பிறந்தது. யாரு? வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்கால இருக்கு. சரி, அங்க பிறந்தாச்சு. தென்னாப்பிரிக்கா எப்படிப்பட்ட இடம்? அங்க பயங்கரமான இனவரிகள் நடக்கக்கூடிய ஒரு நாடா இருந்தது அந்த காலகட்டத்தில். ஆன்டி ரேஸ் மூவ்மெண்ட்ஸ், இனத்திற்கு எதிரான போராட்டங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இனவரிக்கு எதிரான போராட்டங்கள் அப்படின்னா என்ன? நாம இந்தியால இருந்தும் இல்ல, நிறைய இடத்துல ஏசியன் கான்டினென்ட்ல எங்க இருந்து எல்லாமோ போய் சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்காங்க, ஏதாவது நாமளும் போய் பொருள் ஈட்டலாம் அப்படின்னு. ஆனா அங்க இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள், கட்டுப்பாடுகள்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்தியர்கள் வாழ்றதுக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடம் தான். அந்த இடம் எப்படி இருக்கு? பயங்கர டர்ட்டியா இருக்கு. அவ்வளவு ஈஸியா அதை வாழ்றதுக்கான வழி இல்லை. அப்படிப்பட்ட இந்த இடத்துல மட்டும்தான் இந்தியர்கள் வாழணும். இன்னொன்னு, அவங்களுக்கு செட் பண்ணிருக்கக்கூடிய இந்த பவுண்டரிய தாண்டி போகவே கூடாது.
அப்படி போறதா இருந்துச்சுன்னா அதுக்குன்னு பயங்கரமான டாக்ஸ். அதுபோக இரவு 9 மணிக்கு மேல ஆச்சு அப்படின்னா வெளியில நடமாடவே கூடாது. இவ்வளவு பெரிய கடுமையான சட்டங்களுக்கு இடையில அங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளவு போராட்டங்கள் நடக்கு, இனவெறி போராட்டங்கள் நடக்கு. இப்படிப்பட்ட இந்த போராட்டத்துல கலந்துக்கிறது யாரு அப்படின்னா, அதாவது நாம இந்த எல்லையை விட்டு தாண்டி போக கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி டிரான்ஸ்வால் அப்படிங்கிற இடம். டிரான்ஸ்வால். இங்க இருந்து அடுத்து போகக்கூடிய அந்த பார்டருக்கு அப்புறம் இருக்கிறது என்ன அப்படின்னா நடால். இப்போ இந்த பார்டரை தான் கிராஸ் பண்ணி ஆகணும். அதுக்குள்ள அங்க பயங்கரமான சண்டை நடக்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ இந்த தில்லையாடி வள்ளியம்மை 1913ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பயங்கரமான போராட்டம் நடக்குது. 1913 டிசம்பர் மாதம் நம்ம தில்லையாடி வள்ளியம்மைய இந்த போராட்டத்துல கைது பண்ணிட்டாங்க. வள்ளியம்மை அரஸ்டட், கைது செய்யப்பட்டார். இனவெறிக்கு எதிரான போராட்டம் நடக்கு. அந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்காக இவங்க ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த போராட்டம் என்ன? நம்மளை எல்லையை தாண்டக்கூடாதுன்னு சொல்றாங்களே, நம்ம தாண்டுவோம் அப்படின்னு டிரான்ஸ்வால்ல இருந்து நட்டால் வரைக்கும் ஒரு நடைபயணம் போறாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான தலைவர்கள் ஒரு ஆள் வள்ளியம்மையை கைது பண்ணியாச்சு. கைது பண்ணது சரியில்லை, பயங்கரமான கொடுமை. உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏன்னா வயது என்னாச்சு, 1898 பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வயது தான். அப்போவே இங்க போராட்டத்துக்குள்ள வந்தாச்சு. இன்னொன்னு, இவ்வளவு போராடி வள்ளியம்மைய 1913ல கைதும் பண்ணிட்டாங்க. இந்த கைது பண்ணது டிசம்பர் மாதம். கடைசியில அவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமானது. பிப்ரவரி 11. உடனடியா அவங்களை இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. நீங்க வீட்டுல போய் மருத்துவம் பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்ப பிப்ரவரி 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணியாச்சு. ஒரு 11 நாள் தான். பிப்ரவரி 22ஆம் தேதி அவங்க இறந்தும் போயிட்டாங்க. பிப்ரவரி 22, 1914. பிப்ரவரி 22, 1914. அப்போ காந்தி அங்க இந்த காலகட்டத்துல எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கால தான் இருக்காரு. காந்திக்கு பயங்கரமான மனசு கஷ்டம். எந்த அளவுக்கு அப்படின்னா, தன்னுடைய சகோதரன் இழந்த போது கூட எனக்கு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. ஆனா வள்ளியம்மை இறந்து போனது எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தன்னுடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறாரு காந்தியடிகள். இன்னொன்னு, நான் இவ்வளவு தூரம் சுதந்திரத்துக்கு 1948 உயிரோட இருக்கிற வரைக்கும் போராடி இருக்கேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கும் முக்கிய காரணம் நம்ம என்னுடைய வள்ளியம்மையோட இந்த தூண்டுதல் தான் அப்படின்னு எழுதியிருக்காரு மகாத்மா காந்தி. எப்படியும் 1914ஆம் ஆண்டு வள்ளியம்மை இறந்தாச்சு. அந்த வள்ளியம்மை கடைசி வரைக்கும் இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசத்தை பார்க்கவே இல்லை. இருந்தாலும் 2008ஆம் ஆண்டு இந்த தில்லையாடி வள்ளியம்மைக்கு தபால் தலை வெளியிடப்பட்டது. தபால் தலை வெளியிடப்பட்டது. சரி, இதுவும் முடிஞ்சது. தில்லையாடி வள்ளியம்மையோட கதை. அடுத்து இருக்கிறது யார் அப்படின்னா லக்ஷ்மி. இவங்களோட காலகட்டம் 1914 இருந்து 2012ஆம் ஆண்டு வரைக்கும். சரி, இந்த லக்ஷ்மி அப்படிங்கிறது யாரு? இந்த லக்ஷ்மியோட அம்மா, அவங்க பேரு அம்மு. அப்பா பேரு சுவாமிநாதன் இருக்கிறதுனால அம்மாவோட பேரு அம்மு சுவாமிநாதன் அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ ஃபுல் நேம் அப்படிங்கிறது அம்மாவோட பெயர், அப்பாவோட பேரு சுவாமிநாதன். சரியா? இந்த அம்மு சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது லக்ஷ்மியோட அம்மா. இவங்க பிறந்ததெல்லாம் கேரளா, பட்டாம்பி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது. அங்கதான் இவங்களோட வாழ்க்கையெல்லாம் தொடங்கினது. அப்புறம்தான் இங்க சுவாமிநாதனை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மெட்ராஸ் வந்தாச்சு. மெட்ராஸ்ல பிறந்த இந்த குழந்தை தான் லக்ஷ்மி. மெட்ராஸ்ல இன்னொன்னு, நல்ல டாக்டர் படிச்ச ஒரு அம்மா கூட லக்ஷ்மி அம்மா. இந்த லக்ஷ்மி அம்மா அவங்களோட அம்மாவோட பேரு அம்மு சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த அம்மு சுவாமிநாதன் யாருங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிடும். அதாவது 1946ஆம் ஆண்டு கேபினட் மிஷன் அப்படின்னு ஒண்ணு இந்தியாவுக்கு வந்தது. கேபினட் மிஷன் 1946. சரி, அந்த கேபினட் மிஷன் வந்தது எதுக்கு? நீங்களே உங்களுடைய அரசியல் அமைப்பை நீங்களே எழுதிக்கலாம், உங்க நாட்டுக்கு நாங்க சுதந்திரம் கொடுக்க போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அப்போ அரசியல் அமைப்பை எழுதணும்னா அதுக்கு தேவையானது ஒரு கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை.
அந்த அரசியல் நிர்ணய சபையில மொத்தம் இருந்த நபர்கள், தேவைப்படக்கூடிய நபர்கள் எவ்வளவு அப்படின்னா 389. ஆனா பிரசன்ட் ஆனது ரொம்ப கம்மி. இன்னொன்னு, இந்த அரசியல் நிர்ணய சபையில இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்துதான் அரசியல் அமைப்பு எழுதுறது. அப்ப இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில ஒன் ஆஃப் தி மெம்பர், மொத்தமே 15 விமன் கேண்டிடேட் தான் இருந்தாங்க. அதுல ஒரு விமன் தான் யாரு அப்படின்னா அம்முசுவாமினா தான். இப்ப நான் சொல்றது அம்முசுவாமிநாதனா லட்சுமி அல்ல, சரியா? அவங்கதான் அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக இருந்தவர். அது போக இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது அம்முசுவாமிநாதன், லட்சுமி பக்கம் போகவே இல்லை. 1952ஆம் ஆண்டு இங்க மக்களவை தேர்தல் நடந்தது. அதுல எம்பி, லோக்சபாவோட எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்து 1954ஆம் ஆண்டு 1952ல எம்பிங்கிறது லோக்சபா, அதாவது மக்களவைக்கு. 1954ல ராஜ்யசபா எம்பி, மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் 1954ல. இப்படி வளர்ந்த ஒரு ஆள் தான் அம்முசுவாமிநாதன். அப்படிப்பட்ட அம்முசுவாமிநாதனோட பொண்ணு தான் லக்ஷ்மி. இன்னும் கூடுதல் டேட்டா வேணும் அப்படின்னா 1975ஆம் ஆண்டு இது பெண்களுக்கான ஆண்டு அப்படின்னு அறிவிக்கப்பட்டது ஐநாவால. யூஎன் அனௌன்ஸ் பண்ணது பெண்களுக்கான வருடம் என அறிவிக்கப்பட்டது. இயர் ஃபார் விமென்ஸ் அப்படின்னு சொல்லி 1975 அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த காலகட்டத்துல பெஸ்ட் விமன் அவார்ட், பெஸ்ட் விமன் அவார்ட், அதாவது சிறந்த பெண் என்ற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது 1975ல. இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது யாரு அப்படின்னா நம்ம அம்முசுவாமிநாதன். சிறந்த பெஸ்ட் விமன் அவார்ட், சிறந்த பெண்ணுக்கான விருது. இது 1975ஆம் ஆண்டு ஐநாவால கொடுக்கப்பட்டது. யாருக்கு? அம்முசுவாமிநாதனுக்கு. சரி, இப்போ அம்முசுவாமிநாதனோட பொண்ணு தான் லட்சுமி. அந்த லட்சுமிய நல்ல டாக்டர் பட்டம் வரைக்கும் படிக்க வச்சாச்சு. படிக்க வச்சதுக்கு அப்புறம் இங்க படிக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. 1933ஆம் ஆண்டு 1933ல நம்ம கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மீரட் சதி வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மீரட் சதி வழக்கு, கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிங்கிறது இது உண்மையிலே தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1929. அப்பவே இந்த சதி வழக்கு ஓடியாச்சு. ஆனா இப்ப 33 வரைக்கும் இந்த கம்யூனிஸ்ட் சார்ந்த ஆட்களை தேடிக்கிட்டே இருக்காங்க பிரிட்டிஷ். அதனால 1933ல இந்த மீரட் சதி வழக்கின் கீழ் தேடப்பட்ட ஒரு குற்றவாளியின் பெயர் 1933ல சுஹாசினி அப்படிங்கிற ஒரு பெண். இந்த பெண்ணைத்தான் பிரிட்டிஷ்காரங்க தேடிட்டு இருக்காங்க இந்த மீரட் சதி வழக்கின் கீழே. இவங்களை சேஃப்கார்ட் பண்ணது யாரு அப்படின்னா சேஃப்கார்ட் பை லக்ஷ்மி. லக்ஷ்மியால் காப்பாற்றப்பட்டார் சுஹாசினி. இது சுஹாசினி எந்த சட்டத்தின் கீழ் கைது பண்ண போறாங்க? மீரட் சதி வழக்கு. அப்படிப்பட்ட இந்த சுஹாசினியை பாதுகாத்து உதவி செஞ்சது லக்ஷ்மி. சுஹாசினி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா சரோஜினி நாயுடுவோட சிஸ்டர். சரோஜினி நாயுடுவோட சிஸ்டர் தான் சுஹாசினி. இப்படின்னு வளர்ந்த லக்ஷ்மி நம்மளுடைய மருத்துவத்தை இன்னும் மேல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி 1943ஆம் ஆண்டு she went to சிங்கப்பூர். சிங்கப்பூருக்கு போய் தன்னுடைய மருத்துவத்தை இன்னும் மேம்படுத்தணும்னு முடிவு பண்ணியாச்சு. she went to சிங்கப்பூர். இப்ப என்ன ஆயிடுச்சு? இவங்க அங்க போன சமயம் இந்த சிங்கப்பூருக்கு யார் விசிட் வரா? நேதாஜி. நேதாஜி விசிட்டட் சிங்கப்பூர். சிங்கப்பூருக்கு வராரு. வந்த இடத்துல லக்ஷ்மிக்கு எப்படியாவது இந்த நேதாஜியை சந்திக்கணும்னு ஆசை. உடனே லக்ஷ்மி நேதாஜியை சந்தித்தார். சந்திச்ச போதுதான் நானும் உங்களுடைய இராணுவத்துல சேரணும் அப்படின்னு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. உடனே நேதாஜி பெண்களுக்கான படைப்பிரிவுன்னு ஒண்ணு உருவாக்கி, விமென்ஸ் ரெஜிமெண்ட், பெண்களுக்கான படைப்பிரிவை உருவாக்கி அந்த படைப்பிரிவுக்கு கேப்டன் தான் லக்ஷ்மி. அதனாலதான் அவங்கள வரலாற்றுல கேப்டன் லக்ஷ்மி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது.
இப்படின்னு நேதாஜியுடைய இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய ராணுவத்தில் ஒரு முக்கியமான கேப்டன் தான் கேப்டன் லக்ஷ்மி. அவங்களுக்கு கீழேயும் ஒரு 1500 சோல்ஜர்ஸ் கிட்ட இருக்காங்க. இன்னொன்னு, இந்த கேப்டன் லக்ஷ்மி எந்த அமைப்புல இருக்காங்க அப்படின்னு இருக்கு இல்லையா, அது நேதாஜியால தோற்றுவிக்கப்பட்ட இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய ராணுவம். நேதாஜியால தோற்றுவிக்கப்பட்ட இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்தார் கேப்டன் லக்ஷ்மி. செகண்ட். சரி, 1943 இந்திய தேசிய ராணுவத்துல இணைஞ்சதுக்கு அப்புறம் 1944 நேதாஜி அறிவிக்கிறார், சுதந்திர இந்திய அரசாங்கம் நிறுவப்பட்டது. இண்டிபெண்டன்ட் இந்தியன் கவர்மெண்ட். இண்டிபெண்டன்ட் இந்தியன் கவர்மெண்ட் ஃபார்ம்டு. சுதந்திர இந்திய அரசாங்கம் நிறுவப்பட்டது. அதற்கான முதல் அதிபர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்போ ஒருத்தர் அதிபர் அப்படின்னு இருந்தாருன்னா அவர் கீழே நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா. அப்போ சுதந்திர இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது அப்படிங்கிறதும், சுதந்திர அரசாங்கம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சு. இதை 1944 நேதாஜி அனௌன்ஸ் பண்றாரு. அதுல இவருக்கு கீழே நிறைய அமைச்சர்களை நியமிக்கணும் அப்படின்னு விமன் வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த் மினிஸ்டர், பெண்கள் நலன் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட ஒன்லி விமன். பெண்கள் நலன் மற்றும் விமன் வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த் மினிஸ்டர், பெண்கள் நலன் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் லக்ஷ்மி. பெண்கள் நலன் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் கேப்டன் லக்ஷ்மி. ஒரு நிமிஷம். அடுத்து 1945 சிங்கப்பூர்ல இருந்து பர்மா வழியா படைகள் இந்தியாவை நோக்கி வருது. அந்த திட்டத்துக்கு பேர் தான் யூகோ ஆபரேஷன், யூகோ திட்டம் அப்படின்னு பேர். 1945 ஒட்டுமொத்த இந்திய தேசிய ராணுவமும் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வருது. இந்தியன் நேஷனல் ஆர்மி டுவர்ட்ஸ் இந்தியாவை நோக்கி வருது. இந்த திட்டத்தின் கீழே இந்தியாவுக்குள்ள வந்த இதே நேரத்துல யூகோ ஆபரேஷன் அப்படிங்கிறது யூகோ திட்டம். இந்த திட்டத்தின் கீழே இந்திய தேசிய ராணுவம் இந்தியாவுக்குள்ள நுழையுது. இதே நேரத்துல நமக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருந்துட்டு இருந்த ஒரு நாடு ஜப்பான். 2ஆம் உலகப் போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த உலகப் போரோட முடிவு, ஜப்பானுடைய இறுதி காலம் எழுதப்பட்டது. ஒட்டுமொத்த ஜப்பானும் 1945 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சரணடைஞ்சிருச்சு. இந்த எப்படி சரணடைஞ்சதுமே, ஜப்பான் சரணடைஞ்சது நமக்கு போதிய உதவிகள் இல்லை. அந்த காரணத்தினால நேதாஜி மட்டுமாவது நாம தப்பிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்த இந்திய தேசிய ராணுவத்தினர் கடைசியில நேதாஜி போற வழியில இறந்து போயிட்டாரு. இங்க இந்திய நேஷனல் ஆர்மி கடைசி வரைக்கும் போராடி கடைசியில எல்லாரையும் பிரிட்டிஷ் ஜெயில போட்டாங்க. இப்ரிசாண்ட் சிறைப்படுத்தப்பட்டனர் அனைத்து இந்திய தேசிய ராணுவத்தினரும். இறுதியா 1947ஆம் ஆண்டு இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது. அதற்கு அப்புறம் தான் லட்சுமி அம்மாவுக்கு திருமணமும் நடந்தது. அவங்க திருமணம் முடிச்ச ஒரு நபர், அவரும் இந்திய தேசிய ராணுவத்துல இருந்தவர் தான். அவரோட பேர் தான் பிரேம்குமார் சேகல். பிரேம்குமார் சேகல் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த லட்சுமி அம்மாவுக்கும் பிரேம்குமார் சேகல் அப்படிங்கிறவருக்கு திருமணம் நடந்தது 1947. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. 1950ஆம் ஆண்டு குடியரசாகி 1952ஆம் ஆண்டு இந்தியா சந்தித்த முதல் பொது தேர்தல். இந்த அம்மா இவ்வளவு வீரியமா இருந்த நேதாஜியோட இந்திய தேசிய ராணுவத்துல இருந்த காரணத்தினால, இன்னொன்னு காங்கிரஸ் பலமுறை முதுகுல குத்தி இருக்கு நேதாஜி. அந்த காரணத்தினால ஒருபோதும் காங்கிரஸ் கூட போகவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. கடைசியில் என்ன ஆச்சு? 1971ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். காங்கிரஸ்ல எதுலையுமே சேரல, நேரடியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இறங்கியாச்சு. அடுத்து 1984ஆம் ஆண்டு போபால்ல மிகப்பெரிய விஷவாயு தாக்குதல் நடந்தது. போபால்ல கேஸ் டிராஜடி, விஷவாயு தாக்குதல் நடந்தது. போபால் கேஸ் டிராஜடி அப்படிங்கிறது போபால் விஷவாயு தாக்கு. இதுல எக்கச்சக்க பேர் இறந்தும் போயிட்டாங்க. இது போக அங்க அந்த விஷவாயு தாக்குனால ஒரு சிலர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்ப எப்படியாவது இவங்களை காப்பாத்தணும்னா முதல்ல அவங்களுக்கு முதலுதவி கொடுக்கணும் இல்லையா? அப்போ நம்ம இந்தியாவுல எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் மருத்துவ குழுக்கள் போனது. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து போன அந்த மருத்துவ குழுவை வழி நடத்தினது தமிழ்நாடு மெடிக்கல் டீம். லெட் பை கேப்டன் லட்சுமி. ஏன்னா அவங்கதான் ஒரு டாக்டர் ஆச்சு இல்லையா? அதனால 1984ஆம் ஆண்டு போபால் விஷவாயு தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த விஷவாயு தாக்குதலுக்கு நிறைய இடத்துல இருந்து முதலுதவி பண்றதுக்கு டீம் போனது. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து போன டீமை லீட் பண்ணது கேப்டன் லட்சுமி. அடுத்து 1998ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் அவார்டு கொடுக்கப்பட்டது. பத்ம விபூஷன் அவார்டு, பத்ம விபூஷன் விருது கொடுக்கப்பட்டது. அப்புறம் 2002ஆம் ஆண்டு இங்க ஜனாதிபதி அல்லது குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடந்தது. பிரசிடென்டோட எலெக்ஷன் 2002ல. இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல 2002 பிரசிடென்ட் எலெக்ஷன்ல, அதாவது குடியரசுத் தலைவருக்கான தேர்தல்ல யாரெல்லாம் நிக்கிறது அப்படின்னா, ஒண்ணு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம், ரெண்டாவது லட்சுமி. இப்ப என்ன ஆயிடுச்சு? வெற்றி ஏபிஜே அப்துல் கலாமுக்கு, லட்சுமி அம்மா தோத்தே போயிட்டாங்க. கடைசியில 2012ஆம் ஆண்டு உடல்நிலை சரியில்லாம வயது மூப்பு காரணமா அந்த அம்மாவும் இறந்தும் போயிட்டாங்க. 2012. இன்னொன்னு, இந்த இந்திய தேசிய ராணுவம் இருக்கு இல்லையா, அதுல இருந்த சில முக்கியமான தலைவர்கள், ஒண்ணு ஆதி நாகப்பன், கோவிந்தம்மாள். இவங்கெல்லாம் ஐஎன்ஏல இருந்த ஓரளவுக்கு முக்கியமான தலைவர்கள். இன்னொன்னு, இந்த கோவிந்தம்மாளுக்கு வரலாற்றுல சொல்றது எல்லாமே ஆம்பூர் கோவிந்தம்மாள் அப்படிங்கிறதுதான். எதனால அப்படின்னா, நேதாஜி ஜெர்மனிக்கு போய் ஹிட்லரை சந்திச்சது, எப்படியாவது எங்களுக்கு படை உதவி வேணும், போர் முடிஞ்சதும், உலக போர் முடிஞ்சு எங்க நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா, நீங்க இன்னைக்கு எவ்வளவு படைகளை கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கான பணத்தை எங்களால ஈடுகட்ட முடியும், அதனால நீங்க எங்களுக்கு படை உதவி தாங்க அப்படின்னு சொல்லி ஹிட்லர்ட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. ஆனா அது பெரிய அளவுல ஒன்றும் நடைமுறைக்கு வர்ற மாதிரி தெரியல. உடனே நாம சிங்கப்பூர், மலேசியா பக்கம் போனோம்னா அங்க நிறைய தமிழர்கள், இந்தியர்கள் நிறைய இருக்காங்க, அதனால அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு அங்க போன போது, இப்போ அந்த மலேசியால அவர் பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்ட ஒரு நபர் தான் இந்த ஆம்பூர் கோவிந்தம்மாள். தன் கையில கால இருக்கக்கூடிய நகையெல்லாம் கொடுத்தாச்சு, ஏக்கர் கணக்குல ரப்பர் தோட்டம் இருந்தது, எல்லாத்தையும் வித்தாச்சு. வித்து இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் நேதாஜி கையில கொடுத்து, நானும் இந்த ஆர்மில ஒரு உறுப்பினரா இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஆம்பூர் கோவிந்தம்மாள் அங்க இணைஞ்சாச்சு. இப்படி போராடிதான் கடைசியில இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடணும்னு வந்தாங்க. வந்த நேரத்துல எல்லா தலைவர்களையும், இந்திய தேசிய ராணுவத்துல இருக்கக்கூடிய நேதாஜியோட படைகள்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கைது பண்ணிட்டாங்க. அப்புறம் விடுதலை பண்ணியாச்சு. அந்த அம்மா மலேசியால அவங்க தலைமுறைகள்லாம் இருந்தது இல்லையா, இப்ப அவங்க ஆம்பூர் பக்கம் வந்தாச்சு, தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க. இப்போ கடைசியா 8 வருடத்துக்கு முன்னாடி 2017ஆம் ஆண்டு இந்த கவர்மெண்ட், இப்ப நம்ம ஓட்டு போட்டெல்லாம் உட்கார வைக்கிறோம் இல்லையா, எவ்வளவோ செலவு பண்றாங்க, எவ்வளவோ எல்லாமே நிறைய வீணாகுது. ஆனா இந்த அம்மாவுக்கு 2017ஆம் ஆண்டு இறந்து போயிட்டாங்க. என்ன காரணத்திற்காக இறந்து போனாங்கன்னா, மாசம் மாசம் கிடைக்கக்கூடிய இந்த பென்ஷன் அமௌண்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வச்சு தன்னுடைய வாழ்க்கை ஓடி இருக்கு. அந்த பென்ஷன் கிடைக்காம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்த அம்மா இறந்து போயிருக்காங்க 2017. அப்போ இவ்வளவு பெரிய ராணுவ கட்டமைப்பு உருவாக்கின நேதாஜியோட படையில இருந்த முக்கியமான ஒரு தலைவர், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, சாப்பாடு இல்லாம சாகடிச்சிட்டோம் இல்லையா, அது இந்த இந்திய, அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்களோட அரசியல் விழிப்புணர்வுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு. இப்படின்னு அந்த அம்மாவும் இறந்து போயாச்சு. இது நம்ம கேப்டன் லட்சுமியோட வரலாறு.
இதோட கிட்டத்தட்ட இந்த விமன் லீடர்ஸ் அப்படிங்கிற லீடர்ஸோட கவுண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சது. இன்னும் இருக்கிறது என்ன அப்படின்னா விமென்ஸ் ஆர்கனைசேஷன். விமென்ஸ் ஆர்கனைசேஷன் பெண்களுக்கான அமைப்புகள். சரி, பெண்களுக்கான அமைப்புகள் எதெல்லாம் இருக்கு அப்படின்னா WIA அப்படிங்கிற ஒரு அமைப்பு, தமிழ்ல அதாவது இங்கிலீஷ்ல விமென்ஸ் இந்தியன் அசோசியேஷன். விமென்ஸ் இந்தியன் அசோசியேஷன், இந்திய பெண்கள் சங்கம் அப்படின்னு பேரு. இது தொடங்கப்பட்டது 1917ஆம் ஆண்டு. தொடங்கப்பட்ட இடம் நம்ம மெட்ராஸ்ல அடையாறுல தொடங்கப்பட்டது 1917. இதை தொடங்கினது யாரு அப்படின்னா மார்கரெட் இ கசின்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இது தொடங்கினது. ஸ்கிரீன் தெரியும். ஓகே சார். தெரியுதுங்களா? தெரியலையா? இல்ல, இப்ப வந்துருச்சு. One second. இந்த அமைப்போட ஃபவுண்டர் யாரெல்லாம் அப்படின்னா மார்கரெட் கசின்ஸ் அப்படிங்கிறவங்க. மார்கரெட் இ கசின்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட நேம். மார்கரெட் இ கசின்ஸ், கசின்சு அப்படின்னு எழுதிங்க, காசின் கசின்சு. அதுபோக இன்னும் வேற யாரெல்லாம் இதுல முக்கியமான தலைவர்கள் அப்படின்னா ஆனி பெசன்ட், அம்புஜத்தம்மாள், முத்துலட்சுமி ரெட்டி, ஜீனா ராஜா தெசா, பேகம் ஹசரத் மொஹானி, அடுத்த கமலாதேவி சட்டோபாத்யாய், கமலாதேவி சட்டோபாத்யாய். இவங்க எல்லாம் சேர்ந்து தொடங்கின அமைப்பு தான் இந்த விமென்ஸ் இந்தியன் அசோசியேஷன், தமிழ்ல இந்திய பெண்கள் சங்கம். இந்த அமைப்போட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனி பெசன்ட். முதல் செக்ரட்டரி, செயலாளராக இருந்தது மார்கரெட் கசின்ஸ். இந்த அமைப்பின் முதல் தலைவர் ஆனி பெசன்ட், செக்ரட்டரி மார்கரெட் கசின்ஸ். இப்படின்னு இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது பெண்களோட நலனுக்காக. இந்த அமைப்பின் சார்பா ஒரு நியூஸ் பேப்பரும் தொடங்கியிருந்தாங்க. அந்த நியூஸ் பேப்பரோட பேரு ஸ்திரீ தர்மா. ஸ்திரீ அப்படின்னா பெண் இல்லையா? அப்போ ஸ்திரீ தர்மா அப்படின்னு பத்திரிகையை தொடங்கினாங்க. இந்த பத்திரிகையோட எடிட்டர், ஆசிரியரா இருந்தது முத்துலட்சுமி ரெட்டி. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆனி பெசன்ட், இதோடைய முதல் செயலாளர் மார்கரெட் இ கசின்ஸ். இவங்க தொடங்கின அந்த நியூஸ் பேப்பர் தான் ஸ்திரீ தர்மா. அந்த ஸ்திரீ தர்மாவோட எடிட்டர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி. அது போக இந்த அமைப்போட நோக்கம் என்ன, இவங்களோட அப்ஜெக்டிவ் என்னவா இருந்ததுன்னா டிமாண்டட் voting right for women. voting rights, பெண்களுக்கான வாக்குரிமை
வாக்குரிமை கோரிக்கையை வைத்தனர். 1. 2வது விமனோட எஜுகேஷன், பெண்களுக்கு கல்வியை கொடுக்கணும். அதுபோக சைல்டு மேரேஜை எபோலிஷ் பண்ணணும், குழந்தை திருமணத்தை ஒழிக்க வேண்டும். சைல்டு மேரேஜ் ஷுட் பி எபோலிஷ்ட். இப்படின்னு தன்னுடைய நிறைய நோக்கங்களை முன் வச்சுதான் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது 1917. சரி, இது இந்த WIA அப்படிங்கிற அமைப்பின் சார்பாக 1926ஆம் ஆண்டு பாரிஸ்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்து, இது ஏற்கனவே சொல்லியிருப்போம், இன்டர்நேஷனல் அல்லது வேர்ல்டு விமென்ஸ் கான்ஃபரன்ஸ். இன்டர்நேஷனல் விமென்ஸ் கான்ஃபரன்ஸ், சர்வதேச பெண்கள் மாநாடு அப்படின்னு ஒன்று நடந்தது 1926ல. இந்த மாநாட்டில் WIA சார்பாக on behalf of WIA, முத்துலட்சுமி ரெட்டி participated. அதாவது 1926ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச பெண்கள் மாநாட்டில் இந்திய பெண்கள் சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்ட நபர் முத்துலட்சுமி ரெட்டி. சரி, இது இந்த WIAல இருக்கக்கூடிய கதை. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த WIA அப்படிங்கிற இந்த அமைப்புல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சில்ட்ரன் எய்ட் சொசைட்டி, குழந்தைகள் உதவி சங்கம். சில்ட்ரன் எய்ட் சொசைட்டி, குழந்தைகள் உதவி சங்கம். WIAல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து, அதாவது இது ஒரு அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த சர்க்கிள். சரியா, இது WIA. அடுத்து இன்னொரு பெண்களுக்கான ஒரு அமைப்பு தான் AIWC அப்படிங்கிறது. அடுத்து ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது AIWC, ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ், அகில இந்திய பெண்கள் சங்கம். ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ், அகில இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்டது 1927. இது தொடங்கப்பட்ட இடம், இதோட முதல் கூட்டம் எல்லாமே புனேல. ஆனா இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு, தலைமையிடம் அப்படின்னு கேட்டா அது நியூடெல்லி. இது தொடங்கப்பட்ட முதல் கூட்டம் எல்லாம் நடந்தது எங்கன்னு கேட்டா புனேல. இதனுடைய தலைமையிடம் இருக்கிறது நியூடெல்லி, புதுடெல்லியில இருக்குது. சரி, இந்த AIWC அப்படிங்கிற அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கு. இதையும் தொடங்கினது யார் அப்படின்னா முக்கியமான ஒரு நபர், மேரகட் கசின்ஸ். அவங்க தான் இதோட ஃபவுண்டரும் கூட, நிறுவனர். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபவுண்டர் இவங்க, இந்த அமைப்போட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், முதல் தலைவர் சிம்னா பாய். அவங்க தான் முதல் தலைவர். முதல் செக்ரட்டரி கமலாதேவி சட்டோபாத்யாய். இவங்க தான் செக்ரட்டரி, செயலாளர். இந்த அமைப்பின் சார்பா ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற அமைப்பின் சார்பா தொடங்கப்பட்ட நியூஸ் பேப்பர், அதோட பேரு ரோஷினி. அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் AIWC அப்படிங்கிற அமைப்போட நியூஸ் பேப்பர். இந்த அமைப்பு ஒவ்வொரு வருஷமும் கூட்டம் நடந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த அமைப்போட 4th கான்ஃபரன்ஸ் நடந்தது பாம்பேல 1930ல. 27, 28, 29, 30 4வது மாநாடு. இதற்கு பிரசிடென்டா இருந்தது சரோஜினி நாயுடு.
4வது மாநாடு பாம்பேல நடந்தது. அது 1930 அதுக்கு தலைவரா இருந்தது சரோஜினி நாயுடு. அடுத்து 1931 இது 5வது மாநாடு, 5th கான்ஃபரன்ஸ். இது நடந்தது லாகூர்ல. இதுக்கு தலைவரா இருந்தது முத்துலட்சுமி ரெட்டி. 1931 5வது மாநாடு லாகூர்ல நடந்தது. அதற்கு பிரசிடென்டா இருந்தது முத்துலட்சுமி ரெட்டி. இது போக 1947ஆம் ஆண்டு நம்ம நாடு சுதந்திரம் அடைந்து அதனுடைய முதல் தேசிய கொடி, ஃபர்ஸ்ட் நேஷனல் பிளாக், நம்மளுடைய முதல் தேசிய கொடி நெசவு செய்யப்பட்டது வீவிங் அட் வேலூர் குடியாத்தம். வேலூர்ல குடியாத்தம் என்னும் இடத்தில் முதலில் நம்மளுடைய தேசிய கொடி நெசவு செய்யப்பட்டது. இந்த தேசிய கொடிய அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபை தான் மிக முக்கியமான ஒரு அமைப்பா இருந்தது. கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை. இந்த அசம்பிளியோட ஹெட்டா இருந்தது ராஜேந்திர பிரசாத். அப்படிப்பட்ட இந்த ராஜேந்திர பிரசாத் இந்த கொடியை கொடுக்கணும். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திர இந்தியாவானது விடுதலையானது. அந்த டேட்ல முதல்ல கொடி ஏற்ற போறோம். அந்த முதல் கொடி எங்க நெசவு செய்யப்பட்டது அப்படின்னா வேலூர் குடியாத்தத்துல. இங்க இருந்து அந்த கொடிய நெசவு பண்ணியாச்சு. இந்த கொடிய அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். அவர்கிட்ட அந்த கொடியை கொடுக்கணும், பிரசன்ட் பண்ணணும். இப்போ இந்த கொடிய வாங்கி ராஜேந்திர பிரசாத் பிரசன்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஹன்சா மேத்தா. ஹன்சா மேத்தா presented our national flag to ராஜேந்திர பிரசாத். ஹன்சா மேத்தா தான் நமது தேசிய கொடியை ராஜேந்திர பிரசாத்திடம் வழங்கினார். சரி, இந்த ஹன்சா மேத்தா யாரு? 1946ஆம் ஆண்டு இந்திய, அதாவது AIWC, இந்த அமைப்போட பிரசிடென்ட், தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஹன்சா மேத்தா தான் தேசிய கொடியை ராஜேந்திர பிரசாத்திட்ட கொடுத்தது. 1946 AIWC அப்படிங்கிற அமைப்போட பிரசிடென்டா இருந்த ஹன்சா மேத்தா 1947ல இந்த கொடிய நெசவு செஞ்ச கொடிய ராஜேந்திர பிரசாத் கொடுத்ததும் ஹன்சா மேத்தா தான். இது ஒரு 2வது அமைப்பு. இன்னும் வேற என்ன இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு அமைப்பு, இந்தியன் லேடிஸ் சமாஜ். இந்தியன் லேடிஸ் சமாஜ், இந்திய பெண்கள் சமாஜம். இந்த அமைப்புக்கான இயர் அது இதுன்னு பெருசா எதுவும் இல்லை பெரிய அளவுல. ஆனா இது தொடங்கினது யாரு அப்படிங்கிற பேர் கூட பெரிய அளவுல வரலாற்றுல இல்லை. அதனால அவங்களுடைய கணவர் பெயரையே இந்த அமைப்புக்கு வச்சாச்சு, தொடங்கினது அப்படின்னு சொல்லி. அவர் பேர் தான் சதாசிவ ஐயர். அதனால லேடி சதாசிவ ஐயர் அப்படின்னு பெயர் வச்சாச்சு. சதாசிவ ஐயரின் மனைவியால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்தியன் லேடிஸ் சமாஜ். இந்த அமைப்போட நோக்கம் என்ன? 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, லெஸ் தேன் 18 இருந்தாங்க அப்படின்னா, அதாவது அவங்கள மைனர் கேர்ள்ஸ் சொல்லுவாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு. டு ப்ரொடெக்ட் மைனர் கேர்ள்ஸ். 18 வயதுக்கு கீழ் உள்ள பெண்களை பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு இந்தியன் லேடி சமாஜ், இந்திய பெண்கள் சமாஜம். இந்த அமைப்பை தொடங்குறதுக்கு லேடி சதாசிவ ஐயருக்கு யார் இன்ஸ்பிரேஷனா இருந்தது அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி தான் இன்ஸ்பிரேஷன். முத்துலட்சுமி ரெட்டியின் உந்துதலால் தொடங்கப்பட்ட அமைப்பு இந்தியன் லேடிஸ் சமாஜ். முத்துலட்சுமி ரெட்டி தான் இன்ஸ்பிரேஷன். இப்படின்னு பெண்கள் சார்ந்த அமைப்புகளும் முடிஞ்சது. இனி நாம அடுத்து பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட சமூக சமுதாய இயக்கங்கள் அப்படிங்கிறது அடுத்த டாபிக். அந்த 19th and 20th செஞ்சுரியோட இங்க நடந்த ரெஃபார்ம் மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய டாபிக். சரியா? இன்னைக்கு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் படிச்சிருங்க. அடுத்து நமக்கு டெஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா முதல்ல பாளையக்காரில் தொடங்கி இப்போ விமன் வரைக்கும்
எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துருங்க. சரியா? இன்னைக்கு நடத்தின வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஓகேவா? எல்லாத்தையும் படிச்சு மண்டே வாக்கில் டெஸ்ட் எழுதிடுங்க. சரியா? ஓகே சார். ஓகே. ஓகே சார். எல்லாத்தையும் படிச்சிருங்க. டெஸ்ட்டை சந்திப்போம். சரியா? சார் நாளைக்கு கிளாஸா சார்? நான் காலையில் மெசேஜ் போட்டு விட்றேன். சரியா? ஓகே சார். ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ. சார் அந்த வீடியோ லோடு லெவல்னு சொன்னீங்களா சார், அந்த அதுவும் ஒரு கிளாஸ் தரேன்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படிங்க சார், வீடியோவா தரீங்களா இல்லை கிளாஸா? இல்லை, அந்த கிளாஸுக்கான வீடியோ அனுப்பியிருக்கீங்களே, உங்களுக்கு வரலையா இன்னும்? ஓகே ஓகே, அது 2 வீடியோ அனுப்பிச்சிருந்தீங்க நீங்க. அதேதான். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நன்றி. Bye. நன்றி.